ஹலோ மக்களே, வெல்கம் டு த பியாண்ட் பவுண்டரிஸ் சேனல். நானும் விக்ரமும் திரும்ப வந்துட்டோம். என்னடா இன்னைக்கு இவன் ஃபர்ஸ்ட் பேசுறான்னு பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஏசியா கப் இந்தியா சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நம்ம விக்ரம் வந்து ஏசியா கப் எவ்வளவு க்ளோஸா ஃபாலோ பண்ணியிருக்காரு, அவரு டேட்டா எக்ஸ்பர்ட் வேற, ஸ்டாட்ஸ்ல எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அவரை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு குயிஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு வீடியோவை அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணியிருக்கேன் நான். அதை டெஸ்ட் அவருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான், வியூவர்ஸுக்கும் தான். ஸோ பேசிக்கா ஒரு 10 கொஸ்டின்ஸ் ரஃபா நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஐ வில் கிவ் யூ 10 செகண்ட்ஸ் விக்ரம். இதுக்கு வந்து இவர் வந்து சாயங்காலம் 6 மணில இருந்து மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தாரு, எப்ப connect பண்ணலாம், எப்ப connect பண்ணலாம் அப்படின்னு. அதாவது எனக்கு பதில் தெரியாம இருக்கிறத எல்லாருக்கும் தெரியணும், அதானே நடத்துங்க. இல்ல, சில கொஸ்டின்ஸ் ஈஸியாவும் இருக்கு. ஓகேங்களா? அது எப்படிடா பதில் மோஸ்ட் தெரியாம ஆஃப் த போயிட போகுது? இருந்தா தப்பிச்சிடலாம். நானாவது கொஸ்டின் கஷ்டமா இருக்கும்னு சொல்லி தப்பிச்சிடலாம். ஆமா, மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஏசியா கப் 2025. சில இது வந்து ஜெனரலாவும் இருக்கும். ஓகேங்களா? சில இது கண்டிப்பா நீங்க கெஸ்ஸே பண்ண முடியாது. ஆனா இது வந்து என்னன்னா, நான் இது ஃபேக்டும் சேர்த்து நம்ம இதுல ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி தான் நான் பார்த்தேன். சோ நான் கொஸ்டின் கேட்டோடனே 10 செகண்ட்ஸ். இது விக்ரமுக்கு மட்டும் இல்ல, நீங்க பாக்குறவங்களுக்கும் சேர்ந்துதான். எண்ட் ஆஃப் த வீடியோல வந்து நீங்க கமெண்ட்ஸ் செக்ஷன்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க ரைட்டா வந்தீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா எங்களை சப்போர்ட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே மாஸ்டர், ரெடி. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே, ஐ ஸ்டார்ட் வித் பாகிஸ்தானி பெர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? நம்ம ஃபரான் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து பும்ராக்கு அகைன்ஸ்டா ஒரு ரெக்கார்டு அச்சீவ் பண்ணிருக்காரு. என்னன்னு கெஸ் பண்ணுங்க. I think he is the only batsman who hit sixes against Bumrah in T20. க்ளோஸ். ஹவு many? 3. கரெக்ட். கலக்குறீங்க விக்ரம். எங்க இருந்து பிட் அடிச்சீங்க? 3 சிக்ஸஸ் வந்து அவர் தான் வந்து அதிகமான 6 T20 இன்டர்நேஷனல் அடிச்சவர். ஸோ அது வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க, சூப்பர். இன்னொரு சிம்பிளான கொஸ்டின், அகைன் ரிலேட்டட் டு பாகிஸ்தான். ஒரு மேட்ச்ல வந்து ப்ரீ மேட்ச் பிளண்டர் ஒன்னு பண்ணாங்க. ஓகேங்களா? அது என்ன பிளண்டர்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டி ஆர் ஈவெண்ட்ல வந்து ஒரு பிக் பிளண்டர் ஆன் த கிரவுண்ட் ஹேப்பன்ட். அதாவது ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை இது இல்ல இல்ல, பண்ணிருக்காங்க. அதாவது இந்த 2025 ஏசியா கப்லையா பிக் பிளண்டர் பண்ணாங்களா? பாகிஸ்தானோட நேஷனல் ஆந்தம் பிளே பண்றதுக்கு பதிலா ஜிலேபி பேபின்னு ஒரு அங்க வந்து பிளே பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமா, அதை பிளே பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே ஃபைன். ஓகேவா? சரி, ஓகே. இன்னொரு சிம்பிள் கொஸ்டின். இந்தியா பாகிஸ்தானோட வின் லாஸ் ரேஷியோ இன் T20 இன்டர்நேஷனல் ஒயில் சேசிங். ஐ திங்க் ஓவராலா T20ல ஐ திங்க் வாட் சேசிங்ல மட்டும் இந்தியா பாகிஸ்தான் மேபி 8-0 or 9-0. 9-0 இட்ஸ் கரெக்ட் ஆன்சர். ஆமா, அதான் இந்த சீரீஸ்ல தான் வந்து 8-0 இருந்தது. கடைசியா இப்ப நம்ம வின் பண்ணது 9-0. ஓகே, இப்ப கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். நம்ம ஆப்கானிஸ்தானோட பிளேயர் அஸ்முல்லா உம்சாய் தெரியும் இல்லைங்களா? அமர்ஜாய். அவர் வந்து இந்த சீரீஸ்ல ஒரு யூனிக் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. ஹி இஸ் an ஆல்ரவுண்டர், ரைட்? அதை வச்சு திங்க் பண்ணுங்க. என்ன விக்கெட்டும் எடுக்காம பேட்டிங்ல ரன் அடிக்காம ஏதாவது பண்ணாரா? நம்பர் ஆஃப் மேட்சஸ் கம்மி தான், ஆனா அவர் தான் பெஸ்ட் எக்கானமி 4.71. ஓகே, வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. இல்ல, அதான் பெஸ்ட் எக்கானமி ஃபார் த பவுலர் 4.71, பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஃபார் த பேட்ஸ்மேன் 217. ஓகே, ஆக்சுவலா அவர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு தானே ஆடிட்டு இருந்தாரு. கொஞ்சம் நல்லா தான் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா ஆமா, இது வந்து ஆக்சுவலா ஸ்டாட்ஸ் பாக்குறப்ப எனக்கே ஸ்ட்ரேஞ்சா இருந்தது. ஓகே, 3 மேட்சஸ்ங்கறனால அவருக்கு அப்படி தெரியும். ஆமா ஆமா ஆமா. டெல்லி இல்ல, பஞ்சாப் ஃபைனல்ஸ் ஆடினாரு அவர். ஃபைனல்ஸ்ல. ஓகே, சரி. இன்னொரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சிம்பிள் கொஸ்டின். 2022 T20 ஏசியா கப் யார் வின் பண்ணா? 2022 பாகிஸ்தான். அவங்க ஃபைனலிஸ்ட். அப்படியா? ஸ்ரீலங்கா. 2022ல ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருக்காங்களா? அப்ப ஆமா. 2021ல அவங்க ஜெயிச்சாங்களோ? பாகிஸ்தான் ஜெயிச்சாங்களோ? இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி T20 வந்து 3 டைம்ஸ் தான் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்தியா தான் ஜெயிச்சிருந்தாங்க. மேபி 1 டே ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான். சரி, ஓகே. இன்னொரு ட்ரிக்கியான கொஸ்டின். அபிஷேக் சர்மா, நிஷாங்கா, ஃபரான், இந்த சீரீஸ்ல இவங்களுக்கு காமனா ஒன்னு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? கண்டிப்பா 6 தான் இருக்கும். இல்ல இல்ல, ஆக்சுவலா அதுவே கொஸ்டின் இல்ல. அவங்க தான் டாப் 3 ரன் கெட்டர்ஸ். ஓகே,
அதுதான் இதுல ஆனா அவங்களோட ரெக்கார்ட்ஸை வச்சு ஆட் ஒன் அவுட் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ரெக்கார்ட்ஸ் வச்சு ஆட் மேன் அவுட். ஓகே. நிசாங்கா அந்த ஒரு மேட்ச் நல்லா கிளிக் ஆனாரு. அபிஷேக் சர்மா. அதாவது ஜெனரல் ரெக்கார்டு ஏசியா கப் மட்டும் வச்சு இல்ல, ஓகேங்களா? ஜெனரலா 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட ஓவரால் T20 ரெக்கார்ட்ல ஒரு ஆட் ஒன் அவுட் இருக்காரு. நிசாங்காவா? இல்ல, ஃபர்ஹான். ஏன்னா மிச்சம் 2 பேருமே T20 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஹான் மட்டும் செஞ்சுரி அடிச்சது இல்ல. அபிஷேக் சர்மா 2, நிஷாங்கா 1. எனக்கு தெரிஞ்சு அர்ஷாத் எல்லையோ அதனால ஆன்சர் பண்ணிட்டேன். பட் ஃபேக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையா? ஏதோ சொல்றீங்க. சரி, ஓகே. சிம்பிளான திரும்ப கொஸ்டினுக்கு போயிடுவோம். எது கேட்கலாம் உங்களுக்கு? ஓகே, ஹூ இஸ் த ஒன்லி இந்தியன் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் செஞ்சுரி? எழுதிட்டு இருந்தியா? இதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருப்பேன். ஓகே சரி, ஓகே. ஓகே. ஒன்லி இந்தியன் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் T20 செஞ்சுரி இன் ஏசியா கப் so far. 2025ல இன் ஜெனரல். ஏன்னா இந்த 2025ல செஞ்சுரி அடிக்கல. கோலி அடிச்சாருன்னு நினைக்கிறேன். யாருக்கு எடுத்து? ஆப்கானிஸ்தானுக்கு. பரவாயில்லையே, கோலி ஃபேன் நிரூபிக்கிறீங்களா? ஆப்கானிஸ்தானுக்கு எடுத்து வந்து 122 நாட் அவுட். ஒரு நாள் கழிச்சு அடிச்ச செஞ்சுரி, அதான் ஞாபகம் இருக்கு. அவர்தான், ஆமா. அதுக்கப்புறம் வந்து இந்த T20 ஏசியா கப் T2025ல எத்தனை 5 hours? யார் யாரு? 2025ல 5 ஃபாரா? ஐ டோன்ட் திங்க் சோ 5 ஃபார் வந்துச்சுன்னு. பரவாயில்லையே, கூகுளில கரெக்டா பண்ணிட்டீங்களே. நோ 5 hours, ஒன்லி வந்து 4 wickets தான். குல்தீப் தான் 2 தடவை எடுத்திருப்பாரு. ஆமா, பரவாயில்லையப்பா. அப்ப கொஞ்சம் கஷ்டமா கேட்போம். ஓகே, 2 கேப்டன்ஸ், ஓகேங்களா, இந்த சீரீஸ்ல வந்து ஒரு யூனிக் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா 2 பேரும் சேம் நம்பர் ஆஃப் ரன்ஸ் எடுத்திருக்காங்க. அது யாரு? நம்பர்ஸ் கெஸ் பண்ணா ஓகே. 2 பேரும் பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனா கூகுளி மாதிரி ஸ்மெல்லு தெரியுது. கூகுளி மாதிரி தெரியுது. சல்மான் அலி ஆகாவும் சூரியகுமார் யாதவுமா? எக்ஸாக்ட்லி. நம்பர்ஸ் கெஸ் பண்ண முடியுதா? இல்ல மாஸ்டர், ஐ மீன் ஆப்வியஸ்லி 72. 2 பேரும் எக்ஸாக்ட்லி 72. ஓகேங்களா? ஐ வில் கிவ் யூ இந்த மார்க். ஆனா 2 பேரும் 72 தான் அடிச்சிருக்காங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், சயின்ஸ் ஆஃப் 83 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. அந்த ஸ்டாட்ஸ் பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சரி, ஓகே. இது ஓகே. நம்மளுக்கு வந்து இந்தியாவோட பேட்ஸ்மேன்ல வந்து T20 ஏசியா கப் 2025ல இல்ல, ஆவரேஜ் ஹையஸ்ட் ஆவரேஜ் வச்சிருக்கிறது விராட் கோலி 85.8. அதுக்கு அடுத்து யாரு செகண்ட் ஹையஸ்ட் ஆவரேஜ்? அவர் வந்து இந்த IPL இந்த T20ல தான், இந்த ஏசியா கப்ல தான் விளையாண்டார். அதிக ஆவரேஜ் வச்சிருக்கிற விராட் கோலிக்கு அடுத்து ஏதாவது குழு ஏதாவது கொடுங்களேன். அதான் இந்த சீரீஸ்ல தான் விளையாண்டுருக்காரு, இந்த ஏசியா கப் வெர்ஷன்ல தான் விளையாண்டுருக்காரு. அவர் இப்ப ஃபேமஸா வேற இருக்காரு. அபிஷேக் சர்மாவா? ஆபரேஷன் திலக். அப்படியா? 71 ஆவரேஜ். மேபி அவர் கம்மியான மேட்சஸ் விளையாடி இருக்காரோ. இல்ல எல்லாமே தான் விளையாண்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த கடைசி இது நாட் அவுட் இல்ல, சவுத் ஆப்பிரிக்காலயும் ஒரு செஞ்சுரி போட்டாருன்னு நினைக்கிறேன், இங்கிலாந்துலயும் ஒரு செஞ்சுரி போட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே. இல்ல அதான் இப்ப இந்த சீரீஸ்ல வந்து ஐ திங்க் நாட் அவுட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எத்தனை கொஸ்டின்? பட் இன்னும் ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஹூ இஸ் த செகண்ட் மோஸ்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் 6 ஹிட்டர் இன் டோர்னமெண்ட்? ஃபர்ஸ்ட் அபிஷேக், அது சொல்லிருவீங்கன்னு எனக்கு தெரியும், ஒரு 19. செகண்ட் க்ளூ வந்து இந்த பேட்ஸ்மேனை நீங்க கொஞ்சம் இந்த ஏசியா கப்ல அவரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. பேட்ஸ்மேனை பத்தி நான் பேசிட்டு இருந்தேனா? அவர் தான் செகண்ட் ஹையஸ்ட் 6 ஹிட்டர். சஞ்சு சாம்சனா? கொஞ்சம் திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்னு கூட சொன்னீங்க. நிறைய பேர் இருக்காங்களேப்பா. இல்ல சொல்லுங்க. சைஃப் ஹசான். ஓ ஓகே, சைஃப் ஹசான். அதுதான் கொடுத்தேன் நானு. நல்ல சரி, எத்தனை கரெக்டா வாங்கிருக்கீங்க? என்ன சார், 1 2 3 4 5ங்க, பரவாயில்லங்க. 5 out of 5. சி 5 out. ஓகே, ஒரு போனஸ் கொஸ்டின் கேட்கட்டுமா? சயீம் அயூப் இருக்கார்ல, அவர் எவ்வளவு டக்ஸ் இந்த ஏசியா கப்ல வாங்கியிருக்காரு? 3.
4. நாலா? அட பாவி மனுஷா, 4. ரொம்ப பாவம், pathetic. ஓகே, அதோட நம்ம ஓகே, இந்தியன் நாட் பேட். 5 இந்த மாதிரி என்ன சொல்றது, நானே இது கஷ்டப்பட்டு தான் நம்ம எடுத்தேன். அதுல 5 வாங்கியிருக்கீங்கன்னா பரவாயில்ல. நான் எனக்கு கேட்டிருந்தீங்கன்னா 2 வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே. பட் குட் ஜாப், குட் ஜாப். ஓகே, இதுல நீங்க வந்து மத்தவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஆமா, எத்தனைன்னு, நீங்க வந்து எவ்வளவு எத்தனை வந்து வாங்குவீங்கன்னு. கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணீங்க, கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர், அங்க இங்கன்ட்டு கொஞ்சம் நிறைய கிரிக்கெட் நியூஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வித் நம்ம லாஸ்ட்டாக நடந்த இந்தியா வெர்சஸ் டெஸ்ட், இங்கிலாந்து கூட நடந்த அந்த டெஸ்ட் சீரீஸில் ஒன் ஆஃப் த ஹீரோ கிறிஸ் வோக்ஸ். நான் சொன்னேன், அவர் வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் பிளேஸ்ட் இஸ், அது எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். ஸோ ஐ திங்க் ஹி ஹஸ் அனௌன்ஸ்ட் இஸ் ரிட்டையர்மெண்ட். ஸோ அவர் அந்த கடைசி நாளில் அவர் அந்த இறங்கி வந்ததே வந்து ஐ திங்க் இட் வில் ஸ்பீக். பெஸ்ட் ஐகானிக் லைக் ஃபேர்வெல் மாதிரி இருந்திருக்கும். ஆனா பார்த்தேன் 14 வருஷம் விளையாண்டுட்டு இருக்காருங்க. 14-15 வருஷம். அப்பா, இஸ் லைக் பவுலிங் மிஷின் தான், அவங்களுக்கு ஒரு பவுலிங் மிஷின் தான். ஐ திங்க் இங்கிலாந்து வில் டெஃபினெட்லி மிஸ் ஹிஸ் சர்வீஸ் இன் ஆஷஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆஷஸ்ல இல்ல, இங்கிலாந்துல கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. பார்ப்போம். ஸோ அதனால் அவருக்கு ஒரு பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஐ திங்க் அந்த வாக் வந்து கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா யங்ஸ்டருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் வாட் வி பிளே ஃபார் கிரிக்கெட். அதுக்கு அடுத்தது இந்த ஐபிஎல்ல வந்து புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க பிசிசி. அது அஃபிஷியலான்னு எனக்கு தெரியல, பட் ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி த அஃபிஷியல். அது என்னன்னு பார்த்தீங்களா? ஆமா, பேசப்படுது. அது அதான் நான் வந்து ஏதோ அபிஷியல் சைட்ஸ்ல இன்னும் ப்ராப்பரா அது ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்கல. சொல்லுங்க என்ன ரூலுங்கிறது. அதாவது வந்து இந்த அண்டர் 16 அண்டர் 19 டீமில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே ஐபிஎல்ல வந்து ஏதாவது ஒரு டீம் வந்து அவங்கள பிக் பண்ணி டெபியூ பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் மேட்சாவது அவங்க வந்து விளையாடி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரூலாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்க தாட் ப்ராசஸ் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, பட் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க தாட் ப்ராசஸ் என்னங்கிறது எனக்கு கிளியரா தெரியல. இல்ல, என்னோட வியூ என்னன்னா, இது அகைன் அண்டர் 19 அண்டர் 16 அது எதுக்குன்னு தெரியல. பட் என்னோட வியூ என்னன்னா, த பிளேயர்ஸ் வந்து வெறும் ஐபிஎல் மட்டும் ஃபோக்கஸ்டா வந்துடக்கூடாது. கரெக்டா? ஸோ இந்தியா இஸ் அ கண்ட்ரி ஹூ பிலீவ்ஸ் ஆர் ஹூ ஃபோக்கஸ் ஆன் டெஸ்ட் கிரிக்கெட் ஆல்சோ. கரெக்டா? ஸோ அதுதான் நான் பேக்ரவுண்டா பாக்குறேன். ஏன்னா எல்லாரும் ஜஸ்ட் இப்போ வந்து ஐபிஎல் வந்துட்டா மணி வந்துருச்சு, அதுக்கப்புறம் வேற எதுனா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு போயிட்டாங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபோக்கஸ் போயிடும். ஸோ அதுக்கு மேபி பேக்ரவுண்டா இருக்கலாம். ஸோ தட் வர்ற இவங்க வந்து ரெண்டுலயுமே ஃபோக்கஸ் பண்ணா இட் வில் பி குட் ஃபார் கிரிக்கெட் அண்ட் குட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் எஸ்பெஷலி. அப்படிதான் நான் பாக்குறேன். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து இந்தியாவோட கிரிக்கெட் போர்டு, அதாவது பிசிசிஐக்கு வந்து புது செலக்டர்ஸ், அதுக்கப்புறமா புது பிரசிடெண்ட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மிதுன் மின்ஹாஸ் அவர் தான் வந்து பிசிசிஐயோட பிரசிடெண்ட்டாக டேக் ஓவர் பண்ண போகிறாரு. ஸோ அவருக்கு ஒரு லாங் ரெயின் அண்ட் பெஸ்ட் விஷஸ். ஐ திங்க் நல்ல பிசிசிஐயை வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணி கொண்டு போவாருன்னு நினைப்போம். அண்ட் சீஃப் செலக்டர்ஸாக வந்து இனிமேல் 2 பேர் இருப்பாங்க. அஜித் அகர்கர் வில் பி கெட்டிங் ரீப்ளேஸ்ட். எப்போ ரீப்ளேஸ் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. ஐ திங்க் இட் ஷுட் பி ஃப்ரம் ஜான்வரி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆர்பி சிங் அண்ட் பிரக்யான் ஓஜா, 2 பேருமே ஃபார்மர் இந்தியன் பவுலர்ஸ். ஸோ அவங்க 2 பேரும் வந்து சீஃப் செலக்டர்ஸாக இருக்க போகிறாங்க. இட் வில் பி இன்ட்ரெஸ்ட். பிரக்யான் ஓஜா ஏற்கனவே ஏதோ ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காரோ, செலக்டரா இருந்தாரா? இதில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன், ஒரிசாவில் புவனேஸ்வர் இதில் வந்து. அண்ட் ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி ஒரு 2 பேர். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு யுனானமஸ் சீஃப் செலக்டராக இருக்கிறதுக்கு பதில் இப்போ 2 பேர் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஆமா, பெஸ்ட் விஷஸ். ஆனா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஜாப். கண்டிப்பா அதாவது வந்து எல்லாரையுமே வந்து ப்ளீஸ் பண்ண முடியாது. தேர் வில் பி லைக் டஃப் கால்ஸ். ஸோ ஹேவிங் செட் தட், கடைசியாக வந்து இந்த இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடிஐ, இது நானும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன். விராட் கோலி லார்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, போய் பார்ப்போம் நம்ம ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு. ஆனால் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீஃப் செலக்டர் அஜித் அகர்கர் வந்து இஸ் ட்ரை டு கான்டாக்ட் விராட் கோலி டு டிஸ்கஸ் அபவுட் இஸ் ஃபியூச்சர் ஓடிஐ பிளான்ஸ். பட் ஆனால் விராட் கோலி சைட்லேருந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய ட்வீட்ஸ் வந்துட்டு இருக்கு. இட் இஸ் நாட் அஃபிஷியல் yet, பட் தேர் இஸ் அ கிரே ஏரியா ஃப்ரம் விராட் கோலி எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேபி இவங்க என்ன கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இட் இஸ் அ கிரே ஏரியா. மேபி வித்தின் லைக் நெக்ஸ்ட் அக்டோபர் எண்டுக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அவங்களோட அசர்டனிட்டி என்ன அப்படிங்கிறது. பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி அவரோட லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்துட்டோமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் வந்து இட் லுக்ஸ் லைக் வெரி கிரே. பட் லெட்ஸ் சி.
இதுதான் நம்ம ஓவராலாக வந்து கவர் பண்ணோம் அப்படின்னு நினச்ச டாபிக், கிரிக்கெட்குள்ளே வந்து சுற்றிட்டு இருக்க டாபிக். இது இல்லாமல் வந்து நம்ம அடுத்த வீடியோக்கு ஒரு லீடு மட்டும் நான் கொடுத்துட்றேன். நம்ம வந்து இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ப்ரிவ்யூ பண்ண போகிறோம். தேர்ஸ்டே ஆட போகிறாங்க. ஆனால் வந்து சுபம் கில்லும் வந்து கௌதம் கம்பீரும் ஏர்போர்ட்லேருந்து இறங்கின உடனே ஸ்ட்ரைட்டாக அகமதாபாத் போயிட்டாங்க. தி நெவர் டுக் எனி பிரேக்ஸ் ஆர் ரெஸ்ட். ஸோ அங்கே போயிட்டு இன்றைக்கி ப்ராக்டிஸ் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வார்ம் அப்ஸு இது அண்ட் கேம் பிளான் எல்லாமே வந்து ட்ராயிங் போர்டில் உட்காந்து இது பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அவங்க 2 பேரும் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு வந்து ஒரு மும்முரமாக இருக்கிறது நல்லா தெரியுது. ஐ திங்க் மை பெஸ்ட் விஷஸ். ஸோ யாராக இருந்தாலும் வந்து பிரேக் டிசர்வ் பண்ணுவாங்க. பட் ஐ திங்க் திஸ் ஷோஸ் தேர் கமிட்மெண்ட். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா மாஸ்டர் உங்கள் கிரிக்கெட்? இல்ல, நேபாள் வெஸ்ட் இண்டீஸ் T20 ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு பிக் சர்ப்ரைஸ். ஓகேங்களா, 2-0 இப்போதைக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேத்தட்டிக்காக வேற தோத்தாங்க. அதாவது T20ல வந்து அவ்வளோ பெரிய மார்ஜினில் தோக்கிறது வந்து இட் லுக்ஸ் லைக் வெரி பேத்தட்டிக். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் இஸ் பட் அட்லீஸ்ட் குட் திங், இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்க. தேர்ட் T20 வின் பண்ணிட்டாங்க. ஓகே. இன்ஃபேக்ட் இட்ஸ் அ கிரேட் வின் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். 122 நேபாள். வெஸ்ட் இண்டீஸ் வந்து நோ லாஸ்ல 123 ஓகே, நைஸ். அடிச்சிட்டாங்க. ஓகே. அட்லீஸ்ட் அந்த ஃபைனல் பஞ்ச் கொடுத்துருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் வந்து வெரி டிசப்பாயிண்டிங் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஆனா நேபாளோட சைட்ல வந்து பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு பிக் பூஸ்ட். ஏன்னா ஒரு ஃபுல் மெம்பர் டீமை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணிருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் சீரீஸே வின் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். அப்கோர்ஸ் நம்ம பேசினதா நிறைய நியூ டீம்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வந்து கிரிக்கெட் வில் க்ரோ, விச் இஸ் கிரேட். ஓகே, நம்ம எல்லா டாப்பிக்கையும் வந்து கவர் பண்ணிட்டோம். சொன்ன மாதிரி அடுத்து வந்து இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஹோம் டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கான ப்ரிவியூவும் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறோம். ஸோ மாஸ்டர் சொன்ன மாதிரி குவிஸுக்கு நீங்கள் எவ்வளோ ஆன்சர் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆமா, இந்த மாதிரி குவிஸ், இந்த மாதிரி டிஸ்கஷன் இன்டராக்ஷன் வந்து நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கனாலும் அகைன் கமெண்ட் போடுங்க. we will plan more like this. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக. Until meet you in next video, signing off Vikram And Master, thank you. Thank you.